அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 91ஆம் சங்கீதம் 5வது 6வது வார்த்தை. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருளின் பயத்திலிருந்து பாதுகாப்பார். இந்த சங்கீதத்தின் கருப்பொருள் பாதுகாப்பு என்பது. ஆண்டவரை நேசித்து அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரையே அடைக்கலமாக கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஏதோ அடிக்கடி வந்து போகிற மக்களை விட அவர் சற்றின் மறைவில் என்னாலும் தங்கிவிடுகிற மக்களுக்கு தான் அதிக பாதுகாப்பு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது அவர் சமூகத்துல கர்த்தருக்குள்ள என்னாலும் தங்கி இருக்கிறவர்களுக்கு தான் அதிக பாதுகாப்பு உண்டு. ஆகவே நாம் எப்பொழுதும் அவர் சற்றின் மறைவிலே தேவ பிரசன்னத்திலே தொடர்ந்து இருக்கும் என்றால் சத்ரு நம்மை தொட முடியாது. அதுதான் இந்த சங்கீதங்கள். எதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான்னு சங்கீதம் சொல்லுகிறது. 3வது வசனத்தை பாருங்க. கண்ணியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து. 5வது வசனம் இருளின் பயங்கரத்திலிருந்து. 13வது வசனம் சாத்தானின் சகலவித தாக்குதல் இருந்து என்று 3 பெரிய பாதுகாப்பை இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே தான் சொன்னேன், இந்த சங்கீதத்தின் கருப்பொருள் பாதுகாப்பு. உலகத்திலே பணமோ நம்ம செல்வாக்கோ படிப்பு அனுபவங்கள் அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதுங்க, கர்த்தர் எல்லா நிலைகளும் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்துவார். விசேஷமாக நீங்க போக்குவரத்து எல்லா விதங்களிலும் எந்த விபத்து ஆபத்து நாசமோசம் எல்லாம் விலக்கி கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து இந்த மாதத்திலும் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.